அடேங்கப்பா! இவ்ளோ சொத்துக்கு அதிபதியா இவரு? அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் எல்லாமே பிரமிக்கிற வகையில ஒரு சில விஷயங்கள் கமலஹாசன் பத்தி வெளியிட்டிருக்கு. சோ அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய நட்சத்திரங்கள்ல ஒருவரா வலம் வந்துட்டு இருக்கவர் தான் நடிகர் கமலஹாசன். இவரை பத்தி நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முக்கியமா சொல்லணும்னா நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வரதுதான் இவரோட தாட்டாவே இருந்துட்டு இருக்கு. இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் ஏராளமான ரசிகர்கள் இவருக்கு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா 230க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னா இவர்தான். நடிகர் கமலஹாசன் படங்கள்ல நடிக்கிறத தவிர்த்து தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர், இயக்குனர்னு இவர் மல்டி டேலண்டட் பர்சன் அப்படிங்கறதையும் நம்மளால அடிச்சுக்கவே முடியாது. இப்ப 2022ஆம் ஆண்டு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கமலஹாசன் நடிச்சு வெளியான படம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த படம் வேற லெவல் ஹிட் அடிச்சதும் நமக்கு தெரியும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு கமல் நடிப்புல வெளிவந்த படம் அப்படிங்கறதுனாலே இது மிகப்பெரிய அளவுல சக்சஸ் கொண்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட வெற்றிக்கு பிறகுதான் நடிகர் கமலஹாசன் தன்னோட சம்பளத்தையே அதிகப்படுத்திருக்காராமா. இந்த நிலையில தற்போது 2024ஆம் ஆண்டு அந்த அரசின் படி அவர் வெளியிட்ட அறிவிப்பு படி இப்ப கமலஹாசனோட சொத்து மதிப்பு என்னன்னு கேட்டா கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்களாமா. அது மட்டும் இல்லாம ஒரு படத்துல நடிக்கிறதுக்கே இவர் 100 கோடி கிட்ட மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்காராமா. கல்கி ஏடி திரைப்படத்திற்கு வில்லனா நடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 120 கோடி சம்பளம் வாங்குறாராமா. இந்த தகவல்லாம் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா கசிய வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கமலஹாசன் வீட்டோட மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 19 கோடியா. இவரோட வீடு மட்டும் இல்லாம கமலஹாசனுக்கு சொந்தமான அலுவலகம், அது மட்டும் இல்லாம அவரது அசையா சொத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே 92 கோடிக்கு இருக்குன்னு சொல்றாங்க. பிரபல பத்திரிகையாளர் தான் இந்த செய்தி எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கமலுக்கு இந்தியாவை தவிர்த்து வெளிநாட்டுலயும் எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்கா. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா இங்கிலாந்துல அவங்க பேர்ல ஒரு சொத்து இருக்கதா சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கமல் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே அடிக்கடி லண்டன் போயிட்டு வராங்களே. சோ அங்கேயும் நிறைய இடத்துல இவங்க முதலீட்டு செஞ்சிருக்காங்களா. அது மட்டும் இல்லாம சென்னையை சுத்தியே அவங்களுக்கு சொந்தமான வணிக இடங்கள் இருக்குதாமா. முக்கியமா ரியல் எஸ்டேட் போன்றவற்றையும் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காராமா. இப்படியெல்லாம் இந்த செய்தி கேட்கும் பொழுது எனக்கே மூச்சரிக்குது. இவ்வளவு கோடி சொத்துக்கு இவர் அதிபதி அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலே செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. பிகாஸ் நமக்கே தெரியும் அவர் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். அவரோட டேலண்ட் வச்சுதான் எங்க பார்த்தாலுமே எழுந்து நிக்கிறாரு. அவர் எந்த ஒரு பொழித்தனத்தையும் வெளியில காட்டவே இல்லை. அப்படி அவர் காட்டியிருந்தாருன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இவ்வளவு நாள் அவளால சர்வேவே பண்ணிருக்க முடியாது. அப்படி இருக்க நிலைமையில ஒரு மனுஷன் தன்னோட சுய மரியாதையை இழக்காம ஒவ்வொரு இடத்துலயுமே தனக்கான அடிப்படையான விஷயங்களை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிளேஸ்ல இருக்காரு. இவ்வளவு கோடிக்கு அதிபதி அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் அவரோட டேலண்ட் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் அவருக்கு சாதாரணமானதா தான் தெரியுது. சோ இந்த செய்தியை கேட்டோன்னே உங்க மனசுல என்னென்னலாம் தோணுது அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.